குட் ஆஃப்டர்நூன். டுடே லஞ்ச் அப்ப மட்டன் எடுத்து போடுங்க. போதும். ரசம் சுட்டு நடி எடுத்து நிறைய போடுங்க. ஆனா போதும். அந்த டேஸ்ட் பிடிக்க மாட்டேதே. அப்பளம் சாட்டர்டே லஞ்ச் டுடே. 3 பேருக்கு விஷ் பண்ணணும். வைக்லிஃப் டேனியல், அவர் பேர் விக்கியா, அவர் யாரும் டேனியலும் கூப்பிட மாட்டாங்களாம், வைக்லிஃப் கூப்பிட மாட்டாங்களாம். அதனால அவரு நான் ஹலோ வைக்லிஃப் டேனியல், அப்பளம் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்புறமா மேகா மெல்வின், பாலோட சன்னு, அவங்களோடக்கும் அப்பளம். அப்புறம் இன்னொருத்தம் பிரணவ் ராஜேஷ் சன்னு, அவருக்கும் பிரணவுக்கும் அப்பளம். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடணும். எனக்கு மட்டனை விட அதில் வர தொக்கு இருக்குல்லங்க, அந்த மட்டன்ல அந்த சாறுலாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி தான் சிக்கனை விட மட்டனில் இருக்கிற கிரேவி தான் பிடிக்கும். ஆனால் மட்டன் எனக்கு பிடிக்காது. முச்சுக்கன்னு இருக்கும்ல, சாஃப்டாக தான் இருக்கும் மட்டன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. பட் இருந்தாலும் எனக்கு மட்டன் சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. அது ஏன்னு தெரியல. சிக்கன் தவிர எதுவுமே பிடிக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி ரசத்தோட அந்த கிரேவியை தொட்டு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு எசன்ஸ் கிடைக்கும். வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு அதை பத்தி யோசிக்காம, நோய் இருந்தா கூட அதுல நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட வாழ்ந்தா உங்களுக்கு நோய் இருக்கிறதே தெரியாது. நான் பாருங்க, எனக்குலாம் இருக்க கண்டிஷன்லாம் நான் எப்படி சோர்ந்து உட்காந்துருக்கணும். நான் உட்காரவே மாட்டேன். வீல் சேர்ல போவேன், கார் ஓட்டுவேன், டிராவல் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். நடக்க வலிக்கும். எனக்கு என்னன்னா கால் ரொம்ப வீங்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நடந்தாலே நடக்க முடியும் என்னால. ஆனால் நடந்தா வீங்கி டேமேஜ் ஆகிடும் நர்வ்லாம். அதனால ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன். அப்புறமா ஒரு 2 வாரம் 1 வாரம் படுக்க ஆயிடுவேன். எனக்கு ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் எங்கேயா டூர் போயிட்டு 1 வாரம் அப்படியே பெட்லயே தான் இருப்பேன். இந்த மாதிரி நிலைமை ஆயிடும். வெளியிலாம் போயிட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணி என் ஒய்ஃபுக்காக என்னால பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி நடக்க பார்ப்பேன். கொஞ்சம் நடக்க முடியல. சப்போர்ட்டிங் ஷூஸ் போட்டு தான் ஏன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டேன். விழுந்தா மண்டகள்லாம் உடஞ்சிரும்ல, அதனால ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா எப்ப எனக்கு கிவ்வே கொடுக்கும்னு தெரியாது. என்னோட நர்வ் கண்டிஷனுக்கு எப்ப நான் விடுவேனே தெரியாது, எனக்கே தெரியாது. அதான் என் கண்டிஷன். ஒரு சிலங்க பண்ணி நடக்கிறீங்களே, ட்ரை பண்ண. வீட்டுக்குள்ளெல்லாம் எனக்கு காப்பேட்டு விழுந்தாலும் ஒன்றாகாது. என் வீடு அதே மாதிரி செட்டப்ல இருக்கு. என் ஒய்ஃப் அழகா வச்சிருப்பா. நான் விழுந்தா கூட எதுவுமே இன்ஜுரி ஆகாம இருக்கிறது. இப்படிதான் என் லைஃப். நானே வாழ்றேன், நீங்களாம் வாழ முடியாது. எல்லாம் வாழலாம். வாழ்வதற்கு நம்ம தான். அதுக்கு ஒரே ஒரு விஷயம்னா நம்ம யோசிக்கிறோம் எதுவுமே இல்லைன்னு. அவ்வளவுதான். நிறைய டிசேபிள் சில்ட்ரன்ஸ் எனக்கு மெசேஜ் போடுறீங்க, என்கொயரி பண்ணி. நேற்று கூட 2 பேர் லண்டனுக்கு வந்திருக்காங்க. அவங்களே எனக்கு மெசேஜ் எல்லாம் போட்டு, சூப்பர் சார், நீங்க சொல்ற மெசேஜ் நல்லா இருக்கு சார். ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவா என்னோட விஷயங்களா இருக்குன்னா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஏதோ ஒன்று செய்கிறேன், அது யாருக்கோ ஒன்று செய்யறதுன்னா நல்லது. அதுக்கு முக்கிய காரணம் என் ஒய்ஃப் தான். தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபுட் அண்ட் வீடியோ அண்ட் எவ்ரி திங். காட் பிளஸ் யூ கண்ணம்மா. ஐ லவ் யூ டா. காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். டேக் கேர்.